ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வியாழக்கிழமை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன செஞ்சேன்றதை இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். காலையில் எந்திரிச்சதும் டீ போட்டிருக்கேன். இஞ்சி தட்டி போட்டு டீ போட்டு முதல் வேலையாக நான் குடிச்சிருவேன். பூரியும் சாம்பார் பொடி போட்ட சாம்பாரும் சட்னியும் தான் வைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆசீர்வாத் பாக்கெட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் டால்டா போட்டு எப்போவுமே நான் அப்படி தான் செய்வேன். பூரி நல்லா வரும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசையணும். உடனே எடுத்தோடனே ரொம்ப தண்ணி பிசைஞ்சிடக்கூடாது. கடைசியாக கொஞ்சம் நெய்யை தடவி ஒரு 4 அடி அடித்து அதை கொஞ்சம் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே அதை மூடி வச்சிடணும். 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே பூரி போடுறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே பிசைஞ்சு வச்சா தான் நல்லா பூரி நல்லா வரும். சாம்பாருக்கு துவரையை போட்டு சின்ன வெங்காயம் போட்டு தக்காளியும் போட்டு பச்சை மிளகாய் போடணும்னா போடலாம். எங்கே சாம்பார் பொடியெலாம் போட போகிறோம்ல, அதிலே காரம் நிறைய இருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப காரம் ஆகாது. காயத்தூளையும் போட்டு மஞ்சத்தூளையும் போட்டு கலக்கி ஒரு 4 விசில் வச்சு எடுத்துடணும். சட்னி அரைக்கிறதுக்கு பச்சை மிளகா, பூடு, புளி, உப்பு எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் கெட்டியாகவே அரைச்சி வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு 2 ஸ்பூன் 2 ஸ்பூன் போட்டுங்க. சாம்பார் பொடி ஆச்சி சாம்பார் பொடி இருக்குல்ல, அந்த சாம்பார் பொடி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த சாம்பாரை தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம், ஒரு 4-5 வத்தல், கருவேப்பிலையும் போட்டு தாளித்து ஊற்றிடணும். அவ்வளோதான். அப்புறம் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சிடணும். சட்னி தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, காயத்தூள் தான் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் போட டைம் இல்லை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது ரெடி ஆயிடுச்சு. பூரிக்கு சின்ன உருண்டையாக தான் எப்போயுமே நான் உருட்டுவேன். ரொம்ப பெரிய உருண்டையாக உருட்டினா எனக்கு பூரி நல்லா வராத மாதிரி தோணும். சின்ன உருண்டையாக உருட்டினா தான் கொஞ்சம் பூரி நல்லா புஷ்ஷுன்னு வரும். பூரி போட்டாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னோட பிள்ளைங்க ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.